श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् கடந்த சத்சங்கத்தில் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்திலே எல்லா பிராமணங்களும் பார்த்து வம்ச பிராமணத்துடைய முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம மூணாவது அத்தியாயத்தினை ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முன்னோட்டம், பீட்டிகை, ஜெனரல் அப்சர்வேஷன் ஆஃப் தி ஹோல் பிருஹதாரண்யக கொஞ்ச நேரம், அப்புறம்தான் நம்ம அத்தியாயம் முதல் பிராமணம் ஆரம்பிப்போம். இந்த மூணாவது அத்தியாயத்துல வர முதல் பிராமணம் இந்த அத்தியாயம் முதல் அத்தியாயம் அப்படின்னு இது மூணாவது அத்தியாயம். மொத்தம் 9 பிராமணங்கள் இருக்கு. 9 பிராமணங்கள் மொத்தம். பிருஹதாரண்யகோபனிஷத்து 3 காண்டங்களா பிரிச்சிருக்கோம். ஒரு காண்டத்துல 2 அத்தியாயங்கள் வருது. இப்ப இங்க 2 அத்தியாயங்கள் வரும். இந்த காண்டத்துக்கு பேரு முனி காண்டம் இல்லைன்னா யாக்ஞவல்க்ய காண்டம். ஸோ இதுல முதல் மது காண்டம்னு சொல்லியிருக்கோம். அதுல 2 அத்தியாயங்கள். முனி காண்டத்துல 2 அத்தியாயங்கள். அதுக்கப்புறம் சில காண்டம், அதுல இன்னும் 2 அத்தியாயங்கள். மொத்தம் 6 அத்தியாயங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஷடத்யாயி பிருஹதாரண்யகோபனிஷத்துக்கு சொல்லியிருக்கோம். இங்க ஒரு முடிஞ்சு போன காண்டத்திலயோ அப்புறம் இப்போ பார்க்க போற காண்டத்திலோ எப்படி விஷயம் விசதீகரிக்கப்பட்டு விவரணம் செய்யப்பட்டது అనేది பார்க்கணும். சரியா? இதுல ஒரு நிமிஷம். பேஜ் மாறி. ஓகே. ஸோ 6 அத்தியாயங்களும் 2 அத்தியாயங்களும் ஒரு காண்டம். சரியா? மது காண்டத்தில் பிரம்ம வித்ய மது அనే பேர் வச்சு பிரசித்தமான அந்த டைட்டில் அது வச்சுதான் அங்க ஆத்ம பிரம்ம வித்ய போதனை செய்யப்பட்டது மது காண்டம். அதுல அது முக்கியமா இருக்கிறதுனாலதான் அந்த காண்டத்துக்கு மது காண்டம்னே வச்சுட்டாங்க. 2 அத்தியாயங்கள் இருந்தா கூட மொத்தத்துக்கு சேர்ந்து மது காண்டம்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அது முக்கியமான ஒரு போதனை டீச்சிங்கா இருக்கிறதுனால. இப்போ பார்க்க போற இந்த முனி காண்டத்திலும் இதுக்கு யாக்ஞவல்க்ய காண்டம்னு சொல்லப்படுதுமா. இதுல எல்லா 2 அத்தியாயங்களுக்குள்ள எல்லா பிரகரணங்களுக்குள்ள
தொடர்ந்து யாக்ஞவல்கரே அங்க சிலது டிபேட் வாதனம் பண்ற போல இருப்பாரு, சில இடத்துல டீச்சராகவும் இருப்பாரு. அதனால இதுக்கு வந்து யாக்ஞவல்க காண்டம்னு சொல்லலாம், முனி காண்டம்னு சொல்லுறாங்க. அப்புறம் கில காண்டம் అనేది சொல்றப்படுறதா, அதுல வந்து அங்கேயும் 2 காண்டங்கள் இருக்கு, 2 அத்தியாயங்கள் இருக்கும். ஆனா அது வந்து ஏன் கிலன்னு சொன்னாங்கன்னா, இன்ட்ரடக்ஷன்ல சொன்னது இது எல்லாமே. ஜஸ்ட் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். கடைசி అని அர்த்தம் கிலன்னா, இல்லைன்னா அசார்ட்டட்னு அர்த்தம். மறுபடியும் அங்க திரும்பி உபாசனைகள் தான் விதவிதமா சொல்லி, அது ஒரே விதமா ஒரு பத்தத்தில் அப்படி எல்லாம் இருக்காது, அசார்ட்டடா இருக்கும். அதனாலதான் கில காண்டம். முக்கியமா உபாசனைகள் தான் அங்க சொல்லப்படுறது. அப்புறம் முதல் காண்டத்தில் 2 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னவங்க, எல்லா காண்டத்துல 2 அத்தியாயங்கள். அப்போ மொத்தம் சேர்ந்து மது காண்டம்னு சொல்லும் போது அது ஒரே அத்தியாயமா வைக்கலாம் இல்லையா? ஏன் 2ஆ பிரிச்சுட்டாங்க? 2 அத்தியாயங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது? மொத்தம் மது காண்டம் தான். மது காண்டம் சொல்லிட்டு சொல்லலாம். எங்க எதுக்கு டிவிஷன் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அப்போ 2 சாப்டர்ஸை டிவிஷன் பண்ணி எதுக்காக கூப்பிடுறோம்னு சொன்னா, முதல் காண்டத்தில் அதுல ஆக்சுவலா என்ன விஷயம்னா உபதேச பிரதானம். முதல் காண்டத்துக்கு பேரு உபதேச பிரதானம். 2வது காண்டம் வந்து உபபத்தி பிரதானம். சொல்ற என்னது உபபத்தி பிரதானம். 3வது காண்டம் வந்து உபாசன பிரதானம். மொத்தம் 3 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உபதேச காண்டம், உபபத்தி காண்டம், உபபத்தின லாஜிக் தர்க்க. 3வது வந்து உபாசனா காண்டம். அப்போ இந்த மாதிரி விபஜனை செய்யும் போது சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்னாவே இருந்தா கூட டிவிஷன் ஏன் செய்யப்பட்டது அப்படின்னு கூட கேள்வி வந்தா, இந்த மது காண்டம் அதிலும் 2 இருக்கு, தர்க்க பிரதானம் அது மெயினா. அதனாலதான் அதுக்கு பேர் வந்து என்ன சொன்னோம், உபபத்தி லாஜிக் பிரதானமா இருக்கு. அந்த லாஜிக் வந்து ஸ்ருதி சம்மதமான லாஜிக் இருக்கும். சாதன பஞ்சகంలో சங்கரர் சொன்னது போல் ஸ்ருதி சம்மதம் இருக்கிற ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தீயதா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் இல்லையா, அப்படி இருக்கும். அதனால இங்க வந்து 2 போத் காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். எது முதல் காண்டம் 2வது காண்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு அதுக்கு உபதேசம் கொடுக்கப்பட்டது. இங்க வந்து தர்க்கம் மூலமா விசாரணை செய்யப்படுறது. சரி, அப்போ எப்போ இந்த மாதிரி 2மே காம்ப்ளிமெண்டரியா சேர்ந்து நம்ம படிச்சாதான் நமக்கு வந்து கேட்ட இந்த விஷயம் நாலேஜ் வந்து நல்ல விதமா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். கேவலம் சிரவணம் மாத்திரத்தினால புரிஞ்சுக்க முடியாது. அதனால நாலேஜ் பிளஸ் கன்விக்ஷன் சொல்றோம். கன்விக்ஷன் எப்போ வரும்? லாஜிக் வச்சு விசாரணை பண்ணணும், மனனம் பண்றோம் நம்ம, அப்படி கூட சொல்லலாம். இதுக்கு வந்து சங்கரர் இந்த காம்ப்ளிமெண்டரி இந்த 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி இருக்கிறதுனால இது வந்து அப்போதான் ஹஸ்த ஆமலகவத் கேட்டாச்சு, அதுக்கப்புறம் சந்தேகங்களும் நீக்கிற போல் நீங்கி போற போல் நான் லாஜிக்கும் உபயோகப்படுத்திட்டு எல்லாம் செய்யும். அப்புறம் எதுக்கு இப்படின்னு சொன்னா, அதுக்கு கூட சங்கரர் ஒரு கருத்து சொல்றாரு. ஸ்ருதி இல்லாம யுக்தி நிற்காது. ஸ்ருதி இல்லாம யுக்தி நிற்காது. யுக்தி இல்லாம ஸ்ருதி வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்றார். ஸ்ருதி கம்ப்ளீட் ஆகாது.
இப்போ இந்த விஷயத்தினை இன்னொரு விதமா சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் நான் మధుకాండంలో 2 అధ్యాయங்கள் இருக்குன்னோம். முதல் காண்டத்துல 2 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னோம். இங்க லாஜிக் பிரதானம்னு சொன்னோம். அங்க உபதேச பிரதானம்னு சொன்னோம். உபதேசமும் இருக்கணும். சரி, இது இன்னொரு விதமா இன்னொரு பாவத்தோட சொன்னா யார் சொன்னாங்க? சுரேஸ்வரர் பிருகதாரண்யத்துக்கு வார்த்தைக்கு எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு மதுகாண்டம் வாக்கியார்த்த பிரதானம், முனிகாண்டம் பதார்த்த பிரதானம். அங்க மகா வாக்கியம் போல் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் சரி மகா வாக்கியார்த்த நேர தத்துவமசே வந்துச்சு, வாக்கியார்த்த பிரதானம். ஆனா அந்த வாக்கியம்ல இருக்கிற பதங்கள்னு இங்க அர்த்த பிரதானம். தத்பதம் என்ன, துவம்பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிங் பண்றது. அதனால இப்படி கூட இந்த ரெண்டுத்தையும் காம்ப்ளிமெண்டரி எடுத்துக்கலாம். வாக்கியார்த்த பிரதானம், பத அர்த்த பிரதானம். அதேபோல் இன்னொரு விதமாகவும் பாவனை இது பத்தி சொல்லப்படுது. மதுகாண்ட சிரவண பிரதானம். சிம்பிள், அதானே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிரவண பிரதானம். முனிகாண்டம் மனன பிரதானம். அப்போ என்ன ஆயிடுச்சு? ஸ்ரோதவ்ய விதி, மந்தவ்ய விதி ரெண்டுத்திலையும் ஃபுல்ஃபில் பண்றது இந்த 2 காண்டங்களும் சேர்ந்து. 2 காண்டங்களும் சேர்ந்து. அதுக்கப்புறம் 3வது காண்டம் உபாசனன்னு சொன்னோம். ஸோ மொத்தம் 3 ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம். உபதேசம், உபபத்தி, உபாசனம். அடுத்தது இன்னொரு கேள்வி. நான் அந்த கேள்வி நடுவில் இப்போ கேட்டவங்களை, பட் நடுவில் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அது அங்க நிறுத்திட்டேன். என்னது? அதான் எதுக்கு இந்த 2 சாப்டரா பிரிக்கணும்னு சொன்னோம். அதுக்கு நான் பதில் சொல்லலை இல்லையா? ரெண்டுமே உபதேச பிரதானமாயிருக்கும் போது அந்த காண்டமே மது காண்டம்னு இருக்கு. வை த 2 chapters are divided ன்னு சொன்னா, முதல் சாப்டர்ல, முதல் காண்டத்துல, முதல் சாப்டர்ல அத்தியாரோபம் சொல்லப்பட்டதை, முதல் காண்டத்துல 2வது அத்தியாயத்துல அபவாதம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா இப்போ டிஃபரன்ஸ்? அதனால 2 பேர், அத்தியாரோபம் தென் அபவாதம். அதே போல் இப்ப அங்க அது அப்ளை ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த முனிகாண்டத்துல என்ன ஆக போறது? முனிகாண்டத்துல கூட சாப்டர் 3, சாப்டர் 4 ரெண்டுமே முனிகாண்டம்னு சொல்லலாம். இந்த யாக்ஞவல்க காண்டம்னு சொன்னோம்னா, இங்க அத்தியாயம் 3 ஜல்பரூப தர்க்கம், வாதம். ஜல்பரூப வேற அர்த்தத்துக்கு வருவேன். ஜல்பரூப, ஜல்பனே பதம் இது முன்னாடி எங்க வந்துச்சு? ரொம்ப ஏதோ டாக்கேட்டிவ், ஏதோ ஒரு ஜஸ்ட் ஃபார் பளபளன்னு பேசுறான். அது என்ன சொன்ன? ஜல்பம். there is no any meaning in it ன்னு சொல்ற போது ஜல்பம்னு சொல்றோம். பட் இங்க அப்படி இல்லை. நான் டெக்னிக்கல் மீனிங் வரேன். ஜல்பரூப பிரதான் தர்க்கம். 4வது அத்தியாயம் வாதரூப தர்க்கம். வாதரூப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னு பார்க்க. அடுத்த கேள்வி, ஜல்பவாதம் என்ன சார்? ஜல்பரூபவாதம் இல்ல, இதுல ஜல்பரூப தர்க்க பிரதானம்னு சொன்னா பரமத நிராகரணம், பரமத நிராகரணம், பரமத நிராகரண பூர்வகம். சங்கரர் விதமா சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பரமதன நிராகரண ரூபகமா இருக்கும். தென் ஸ்வமத ஸ்தாபனம், ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணா அது ஜல்பவாதம். இட் இஸ் நாட் வேஸ்ட் லைக் தட்.
பரமத்தனை நிராகரணம் பண்ணணும், ஸ்வமத்தனை ஸ்தாபனம் பண்ணணும். இது சங்கராச்சாரிய சரித்திரம் பார்க்கும்போது எல்லா இடத்துலும் அப்படிதான் நடந்தது. ஏன் அப்ப அது వేస్ట్ సింపుల్ టాకింగ్ இல்லை ஜல்பவாதம் சொன்னா. பட் அந்த ஜல்பம் అనేది சில இடத்துல அப்படி வேஸ்ட்ஃபுல் டாக் கூட ஜல்பம் சொல்றது உண்டு. பட் இங்க அப்படி எடுத்துக்கூடாது. பரமத நிராகரண ரூபகம், ஸ்வமத ஸ்தாபனம். சரி, அதுக்கப்புறம் வாதம் என்ன? ரெண்டாவது வாத ரூபம் சொன்ன இல்லையா, 4வது அத்தியாயம் 4வது சாப்டர் அப்படி வரும். வாதம் வந்ததுனால வாதம் சொன்னா வாதகன்னா தத்துவ நிர்ணய பலகா. தத்துவத்தின் நிர்ணயம் பண்றதுக்காக தான் இந்த வாதம். தத்துவ நிர்ணய பலம் பலக. தத்துவ நிர்ணய பல கதா விசேஷ. கதான்னா இங்க ஸ்டோரியன் இல்லை, இந்த சப்ஜெக்ட் மேட்டர் தத்துவ நிர்ணயம் செய்யறதுக்காக செஞ்சா அது வாதகா. அப்படி என்ன அர்த்தம்? இதுல பரமத்தை நிராகரணம் பண்றது இருக்காது. வேற அவங்க எல்லாரும் நடுவில் சாங்கிய அவங்க இப்படி சொன்னாங்க, யோகா இப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே நடுவில் கொண்டு வர மாட்டோம். வேதாந்தத்துல சொன்ன விஷயங்களே நம்ம விசாரணை பண்ணிக்கிறோம். அதுக்கும் விசாரணை பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்போ பரமத நிராகரணம் இருக்காது. வேதாந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நிர்தாரணை பண்றதுக்காக இந்த டிபேட். அது வாதகான்னு சொல்றோம். அதுதான் நம்ம 4வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். இப்போ ஜல்பவாதம் ஆயிடுச்சு, வாதக ஆயிடுச்சு. இங்க சாந்தர்பிகமா சொல்லணும், இன்னொன்னு இருக்கு. என்னதுன்னா விதண்ட ரூப வாதம். விதண்ட ரூப வாதம் அப்படின்னு என்னன்னா, ஸ்வமத ஸ்தாபனம் வினா என்னுடைய ஸ்டாண்ட் என்னது நான் சரியா நிரூபணம் பண்ணல. சரியா? ஸ்வமத ஸ்தாபனம் வினா இல்லாமே, ஆனா பரமத நிராகரணம் மாத்திரம். அவன் எப்படியாவது நீ தப்புன்னு சொல்லு, நீ பண்ற தப்பு, நீ சொல்ற தப்பு, சரி உன்னோட ஸ்டாண்ட் அதெல்லாம் விட்டுடு. லைஃப்ல அப்படிதான் நிறைய மெஜாரிட்டி விதண்டவாதம். இல்லைன்னு என்ன பண்றோம்? உன்னை நீ பார்த்துக்க, முதல்ல பேசுவேன் அப்படின்னு சொல்ற. என்ன நீ என்ன பண்ற முதல்ல பாரு. ஸ்வமத ஸ்தாபனம் வினா பரமத நிராகரணம் மாத்திரம் பண்ண விதண்டவாதம். சரியா? இந்த வாதமே சில வாட்டி குரு சிஷ்யனுக்கு டீச் பண்ணும்போது டீச்சிங்னால வர சில சந்தேகங்கள் அப்பப்போ தீர்த்துக்கும் போது எடுத்துட்டு இருந்து அதுக்கு பேரு சம்வாதம். அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே சமயக் வாதம், சரியான வாதம். ஸோ இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இது. என்னதான் இந்த பிருஹதாரண்ய உபனிஷத்து ஒன்றுக்கு என்ன கனெக்ஷனு, எதுக்காக 2 சாப்டரா பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கீழ காண்டத்துக்கு போகும்போது பார்ப்போம். அது எல்லாமே உபாசனால why that is divided into 2 అనేది அப்புறம் பார்ப்போம். சரியா? இது மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த முனி காண்டத்தினை அதுல இருக்கிற 3வது அத்தியாயத்தினை தொடங்க போறோம். இந்த 3வது அத்தியாயத்துல 9 பிராமணங்கள் இருக்கு, 4வது அத்தியாயத்துல 5 பிராமணங்கள் இருக்கு. அப்போ மொத்த முனிகாண்டத்துல 14 செக்ஷன்ஸ். சரியா? இதுல முதல் மந்திரம் படிச்சுடுவேன். இந்த விஷயத்தினை உபனிஷத்து ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஒரு கதை ரூபத்தில ஆரம்பிக்கிறது. திருத்தீய அத்தியாயம்
முதல் பிராமணம் அஸ்வல பிராமணம். அந்த பேரு அதெல்லாம் நான் அப்புறம் விவரிக்கிறேன். இப்போ முதல் மந்திரம் ஓம் ஜனகோஹ வைதேஹ பகுதக்ஷிணேன யஜ்ஞேன யஜே தத்ரஹ குரு பாஞ்சாலானாம் பிராமணாः அபிசமேதா बभूवुः तस्यः जनकस्य वैदेहस्य विजिज्ञासा बभूव कः स्विदेशाम् ब्राह्मणानाम् अनूचानमतः इति सः गवागुं सहस्रम् अवरुरोध दश पादा एकैकस्याः श्रृङ्गो ராபத்தா பபூவுஹு. இந்த முதல் மந்திரம் மூலமா உபனிஷத்து இந்த டீச்சிங் இதெல்லாம் எப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு கதை நடந்த விஷயம் சொல்லுது. விதேகத்தை சேர்ந்த ராஜா விதேக ராஜா ஜனகர், அந்த ஜனகருடைய ஆஸ்தானத்தில் சபையில அவர் ஏதோ ஒரு பெரிய யாகமோ யக்னமோ ஏதோ பண்ணி அந்த சமயத்துல நிறைய பேரு கூடியிருக்காங்க. பொதுவா ராஜாக்களுக்கு எல்லா விஷயங்களை பத்தி தெரியும், எல்லாத்தையும் அவங்க ரசிப்பாங்க. அதை ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகட்டும், மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஆத்தியாத்மிக வித்யா ஆகட்டும், அப்படி எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அவர் பெரிய ஒரு மகாராஜா இல்லை பூபதி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இங்க ஜனகருடைய ஆஸ்தானத்தில் சபை அந்த யக்னம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனகர் ஒரு சபை கூட்டிட்டாரு. பிரத்யேகமா ஒரு டிபேட் நடக்கிறதுக்கு சரியா அந்த ஏற்பாடு பண்ணி நிறைய படிச்சவங்க எல்லாரும் பண்டிதர்கள் எல்லாரும் வரபோல் செஞ்சு அதுல யாரு பிரம்மவித்து என்ன நல்ல அறிவு இருக்கிற அவர் வேதவித்து இல்ல பிரம்மவித்து. வேதவித்தன்னாவே பிரம்மவித்தா இருக்கணும், எல்லா வேதங்களும் தெரிஞ்சிருக்கணும், கர்ம காண்ட பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், உபாசன காண்ட பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஞான காண்ட பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் ஒரு சிறந்த அவர் பண்டிதர் இல்லைன்னா ஸ்காலர், வேதிக் ஸ்காலர்ன்னு சொல்ல முடியும். அப்படி நினைச்சிட்டு கூப்பிட்டாரு நிறைய பேர்னு. அப்புறம் இதுல யாரு அப்படி ஒரு சிறந்த ஸ்காலரை தேர்ந்தெடுக்கப்படுவாங்களோ அவங்களுக்கு நான் 1000 மாடுகளை நான் பகுமானமா கிஃப்டா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த சபையில யாக்ஞவல்யரும் அவருடைய பெருமை பாண்டித்யத்தினையும் ஞானத்தின் எல்லாத்தினையும் காட்டிட்டு நிரூபணம் பண்ணுவாரு. ஆனா நிரூபணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 8 மேதாவிகள் பண்டிதர்கள் இவர் கூட ஜல்பவாதம் டிபேட் தான் பண்றதுக்காக சவால் விடுவாங்க. சரியா? அப்புறம் இத்தனை 8 பேர்ல அதி முக்கியமான கேண்டிடேட் பிரம்மவாதினி கார்கி வருவான். சரியா? ஃபேமஸ் கார்கி. மைத்ரேயன் பத்தி பார்த்தோம். கார்கி இதுல 8 பேர்ல வரப்போறான். இந்த 8 பேரும் கேட்கிற கேள்விகள் தான் 8 பிராமணங்களா. ஒரு பிராமணத்துக்கு ஒரு தனிப்பட்ட பேர் கொடுக்கப்பட்டது. யாரு கேள்வி கேட்கறதுக்கு வருவானோ இல்லைன்னா வேற ஏதோ காரணத்தினால அந்த பிராமணனுக்கு தனி பேர். ஒருத்தர் தனியா யாக்ஞவல்யர் கூட சவால் சேலஞ்ச் பண்ணி கேள்வி கேட்கறது, யாக்ஞவல்யர் அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறது. அதுல கார்கி வருவாங்க. 8 பேர் தான் பண்டிதர்கள் கேட்க போறாங்கன்னு சொல்றீங்க.
ஆனா இதுல 9 பிராமணம் இருக்கே அப்படின்னு சொன்னா அப்போ இதுல 2 வாட்டி கார்கி திரும்பியும் வருவான். செகண்ட் டைம் சேலஞ்சஸ் பாத்தீங்களா? அதனால ஸ்திரீகளுக்கு இடம் கொடுத்த பாருங்க, மேலே இருப்பாருங்க. ஜோக் இருக்கட்டும். இப்ப எல்லாம் அப்படித்தானே முன்னு இல்ல, ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல, ஒன்னும் தெரியாது அப்படி இப்படின்னு ஏன் சொல்றேன். கார்கி 2வது வாட்டி வந்ததுனால அவனுக்கு தனியா 2 பிராமணம். இஸ் கோயிங் டு கம் ட்வைஸ் டு சேலஞ்ச். ஸோ 8 பேர் தான், கார்கி 2 வாட்டி வருவான். அதனால அப்புறம் இதுல முதல் 3 பிராமணங்கள், அதுல பிரம்ம வித்யா அப்படி ஒண்ணு இருக்காது. ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் உபாசனா விஷயங்கள் போல் தான் இருக்கும். எங்கேயாவது கொஞ்சம் லைட்டா டச் ஆகலாம் தவிர மோஸ்ட்லி இட் இஸ் லைக் உபாசனை போல் தான் இருக்கும். அதனால இந்த முதல் 3 பிராமணங்களை நம்ம படிக்கும்போது அந்த மந்திரங்கள் நான் பதத்துக்கு அர்த்தம் அப்படி எல்லாம் சொல்லாம ஜஸ்ட் இதோ இப்போ பேசுறானே மந்திரம் படிச்சாச்சு, முக்கியமான ஏதாவது வார்த்தை இருந்து அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதுக்கப்புறம் கடைசி 6 பிராமணங்கள், மொத்தம் இதுல 9 இருக்கு இல்லையா இந்த அத்தியாயத்துல, அந்த 6 பிராமணங்களுக்குள்ள ரொம்ப முக்கியமான பிரம்ம வித்யா டீச்சிங் வரும். சரியா? அப்போ இதுக்கு பிறகு ஏன் இந்த கதை வச்சுட்டு உபனிஷத்து இந்த விஷயத்தின் ஆரம்பிக்கிறது, விஷயம் ஏதோ நேராவே சொல்லலாமே அப்படின்னா சங்கரர் இது கொஞ்சம் சிந்திக்கிறார். சங்கர் சிந்திப்பார் இல்ல, சிந்திப்பார். அவர் சிந்திச்சு நம்மளை சிந்தப்படுத்துவார். அந்த எனாலிசிஸ் இந்த எனாலிசிஸ் சொல்லி சரியா பாப்போம் சங்கர் ஏன் இந்த கதை அப்படின்னு சொல்லி. பிரம்ம வித்யா பிஃபோர் டீச்சிங் த பிரம்ம வித்யக்கு இதெல்லாம் எதுக்குன்னா சங்கரர் 2 பாயிண்ட்ஸ் சொல்றாரு. ஒண்ணு இந்த சம்வாதம் டிபேட் అనేది ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்குன்னா கேட்ட விஷயத்தினை ஞானத்தினை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, டு ascertain the knowledge what you heard. புரியுதா? அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் டிபேட். நீங்க என்னதெல்லாம் சுவாமிஜி சொல்றாரு, நோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் நெவர் எங்கேஜ், அதெல்லாம் வேற விஷயம். பட் ஓவரால் இஃப் யூ சீ த அவருடைய உத்தேசம் வேற. இப்ப இங்கேயும் நம்ம அவ்வளவு உங்களை யாருன்னு அடிக்கடிக்கு இது முடிச்சாச்சே கேள்விகளும் கேட்கறது இல்லை. ஐ எம் ஆல்சோ ஃபாலோயிங் அவர் ஆதரே. இப்போ என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவ்வளவு தர்க்கம் எனாலிசிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நமக்கு சத்சங்கத்திலேயே நடக்கிறது. உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீ தொடர்ந்து வந்துட்டு இருந்த எல்லா சந்தேகங்களும் தீரும், நீக்கப்படும். சரியா? அப்புறம் பர்சனலா கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா குரூப்னு சொன்னா இந்த காலத்துல நம்மள மாதிரி கிரகஸ்தர்கள், அதையும் மெஜாரிட்டி ஸ்திரீகள் இருக்கிற இதுல அப்படி ஏதாவது சட்டுன்னு நடுவில் எல்லாரும் நடுவில் கேள்வி கேட்டுட்டு அடுத்தவங்க என்ன லெவல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன புரிய போறதோ இல்லை இவங்களை பத்தி இது எந்த டிஃபரன்சேஷனும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, அதே ஆசிரமத்துல ஒரே லெவல்ல ஒரே சிஸ்டமேட்டிக்கா ஒரு அந்த கோர்ஸ் அத்தியனம் பண்ணும்போது அங்க வேற. அதனால பட் எங்குமே இந்த லாஜிக் எனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ரொம்பவே சாஸ்திரம் அதை முக்கியத்துவம் கொடுக்கிறது. புரிஞ்சுதே உங்களுக்கு? அதனாலதான் சங்கரர் இங்க ஒரு அந்த பாயிண்ட் சொல்றாரு. ரொம்ப எதுக்கான்னு சொன்னா வித்யார்த்தம், வித்தியத்தின் அர்த்திச்சுக்கிறதுக்கு, வாங்கிக்கிறதுக்காக, நீ கேட்டதே தெரிஞ்சு கன்ஃபர்மேஷனுக்காக, எசர்டைன் பண்றதுக்கு அனி ஒரு பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறம் இதுக்கு காமெண்டரிஸ் எழுதின
பல பேர் எல்லாம் அந்த ஆனந்தகிரி இந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஸ்மிருதியில சொல்லப்படுற ஒரு ஸ்லோகத்தினை கோட் பண்ணி சொல்றார். என்னன்னா, ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்ய மேதயா பாதம் சப்ரம்மச்சாரிப்யः பாதம் காலக்கிரமேணச்ச அப்படின்னு ஒரு ஸ்மிருதி சொல்றது. என்ன அதுன்னா, ஆச்சாரியர் குரு கிட்ட இருந்து கேட்கறது, நீ எத்தனை வருஷமாவது சிரவணம் பண்ணும், வேற வேற ஏதாவது புஸ்தகங்கள் படி, வேற வேற புஸ்தகங்கள்னா மாத்திங்க சப்ஜெக்ட்ஸ், அந்த உபனிஷத்து, இந்த பிரகரண கிரந்தம், இதெல்லாம் எவ்வளவாவது பண்ணும் சிரவணம் ஃப்ரம் த டீச்சர், குரு கிட்ட இருந்து அந்த சிஷ்யனு வித்யார்த்தி ஆச்சாரியாத் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைச்சது ஒரு கால் பாகம் மட்டும்தானாமா. கால் பாகம்தான். 10 வருஷம் கால் பாகம். ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தேன்னு வரும், எடுத்துக்க வாங்கிக்கலாம், வரும் ஆதத். அதுக்கப்புறம் இன்னொரு குவார்டர் இன்னொரு கால் பாகம் பாதம் சிஷ்யஸ்ய மேதயா. அன்லெஸ் த ஸ்டூடெண்ட் மனனம் சிந்தனம் ஈடுபாட்டு அதெல்லாம் செஞ்சு அவனா கன்விக்ஷன் கொண்டு வரதுக்கு முயற்சியே பண்ணலன்னா, ரொம்ப நாள் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னது போல சொல்றதுனால நல்ல தூக்கம் வரும் கிளாஸ்ல. ஆனா விடாம வருவோம், என்ன அடிக்ட் ஆயிட்டோம், அப்படி கூட ஒரு நிலை வரும். பட் வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன ஹோம்ஒர்க் பண்றியே இல்லையே, நீ பேரு ஹோம்ஒர்க் சரியா. பாத சிஷ்யஸ்ய மேதையா, படிச்சது என்ன புரிஞ்சது, எவ்வளவு எசிமிலேட் ஆயிடுச்சு, என்ன சந்தேகங்கள் இருக்கு, இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் பாதம் ச பிரம்மச்சாரிபியா, இதுதான் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் இல்ல. இப்ப இங்க சபா எல்லாரும் பண்டிதர்கள் நடுவில் கூட மறுபடியும் பாருங்க, வெளியில செமினார் சிம்போசியம் இதெல்லாம் ஏன் நடத்துறாங்கன்னா, அங்க பல பேர் 10 விஷயங்கள் 10 திருக்கோணத்துல பேசும்போது நமக்கு இங்க யாரு நல்லா பேசிட்டாங்க, யாரு இப்படி பேசிட்டாங்க, அப்படி கிடையாது. விஷயம் என்னன்னு அதுல என்ன எடுத்துக்கணும், என்ன ஆகும்னா, எப்போ இந்த பிரம்மச்சாரிபியா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் நடத்தும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, த ஈக்குவல் லெவல் ஆஃப் அதனாலதான் பண்டித சபா சரியா. அப்படி கேட்டு நாட் டு ப்ரூவ் உனக்கு புரியல, அப்படி இல்லை, இது என்ன ஆயிருக்கும் இப்படி, அது பற்றி ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இட் ஷுட் பி ரியல் ஜென்யூன் டிஸ்கஷன் ஆக. அப்படி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் அப்படி பேசும்போது இந்த பண்டித சபையில் என்ன ஆகும்னா, நம்முடைய தாட் ப்ராசஸ் ட்ரிக்கர் ஆகும். பட் ட்ரிக்கர் ஆகிறதுல 2 வகையா இருக்கும். நெகட்டிவா ட்ரிக்கர் ஆகக்கூடாது, அதனால ஜாக்கிரதை இருக்கணும். எந்த வேற கம்பேரிசன், அவங்களுக்கு இப்படி புரிஞ்சிச்சு எனக்கு ஏன் புரியல, அப்புறம் எந்த ஒரு பொறாமை எதுவுமே வராம, நானே இப்படி திங்க் பண்ணல, எனக்கு இப்படி புரியல అనేది ஒரு தாட் ப்ராசஸ் யுவர் மேதஸ் வில் பிகம் மோர் ஷார்ப்பர் சரியா. நாட் டு ப்ரூவ் எனிபடி who is great, who is low. அதனால சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றது பாருங்க, கடைசியில அடுத்த கால் பாகம் காலக்கிரமேணச்ச இன் கோர்ஸ் ஆஃப் டைம். பாத்தீங்களா, அப்போ 4 பாகங்களா பிரிச்ச நம்ம சத்சங்கம் குரு உபதேசத்துல கால் பாகம் தான் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு
அப்படின்னா மொத்தம் நம்ம வந்து மனனம் நிதித்தியாசனம் அது ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு இந்த உபனிஷத்துல ரொம்பவே அனலைஸ் பண்ணியிருக்கோம் மனன நிதித்தியாசங்களை பற்றி. இனிமே சந்தேகம் வரக்கூடாது அதை பத்தி. சரி, அப்படி பண்ணி செஞ்சா பட் டைம் தெர் இஸ் டைம் ஃபேக்டர் அகெயின். இப்போ சொல்றோமே, இந்த அகாடமிக் இயர் எல்லாரும் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்துட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மினிமம் 35 மார்க் வாங்கினவங்க எல்லாரும் டிகிரி கிடைச்சிடும். ஆல் ஆர் பாஸ்ட். அப்படி இங்க நீங்க எதுவுமே அப்படி வைக்க முடியாது. இப்ப அங்க 3 வருஷத்துல அந்த டிகிரி அந்த மாதிரி பண்ணலன்னா அவனு அப்புறம் போய் பிரைவேட்டா பார்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடியும். காலேஜ்ல யாரும் படிக்க விட மாட்டாங்க. வி கேன் ரீட் சம் அதர் திங் வேற. பட் அந்த இது வந்து நான் திரும்பி இங்கே உட்காந்துட்டு இந்த கிளாஸ்ல படிப்பேன் நல்லா கிடையாது. 3 வருஷம் முடிஞ்சது. அப்படி இங்க சரி மேக்சிமம் 40 9 பேர் போயிட்டார், ஒருத்தவங்க மட்டும் பண்ணல. அப்படி ஆகுமா இங்கன்னா நோ. காலக்கிரமேணா டிஃபர்ஸ் டு பர்சன் டு பர்சன். மொத்தத்துல அது ஒண்ணு இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த இதுக்கு இந்த கதை சொல்றதுக்கு காரணம் ஏன் டிபேட் இருக்குல்ல, டிபேட் ஏற்பாடு பண்ண. இப்ப அந்த டிபேட் ஏற்பாடு பண்ண ஜனக்கருடைய பெருமை என்ன, அதுல என்ன முக்கியத்துவம், இது 2வது பாயிண்ட் சங்கரர் சொல்றாரு. தானம். 1000 மாடு கொடுக்குறேன்னாரு இல்லையா கிஃப்ட். எதுக்கு? சும்மா ஷோ ஆஃப்க்கு இல்ல. இங்க பாயிண்ட் சங்கர சொல்றாரு, ஞானம் அடையறதுக்காக நீ தானம் பண்ணும். தானம் ஏதாவது பண்ணி ஞானம் அடையறதுக்கு முயற்சி பண்ணுன்றார். சரியா? நம்ம தானம் வேற புண்ணியத்துக்காக பண்றோம். பட் இங்க சங்கர ஞானத்துக்காக. ஞான பிராப்தியர்த்தம் தட்சிணம், வித்யா பிராப்தியர்த்தம் தானம் அப்படின்னு சொல்லி ஜனகர் பண்றாரு. எதுக்காக பண்றாரு? அவருடைய சொந்த பெனிஃபிட். அவருக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேர் நடுவில் இவங்க எல்லாரும் பேசும்போதுன்னு சொல்லி ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டு அப்லிஃப்ட் ஹிம்செல்ஃப், டு அப்கிரேட் ஹிம்செல்ஃப். அவருக்கு ஸ்வலாபம் பலம் ஏற்படுறதுக்காக டிசைட் பண்ணாரு 1000 பசுமாடு தரேன்னு சொல்லி. அதுக்குதான் இந்த விவாதம் டிபேட் வந்து ஏற்பாடு பண்ணார். புரியுதா? அப்புறம் இங்க தானமும் இப்படி எல்லாம் சிம்பிளா சொல்லிட்டாரு. ஆனா ஆனந்தகிரி வந்து அதுக்கு காமெண்ட்ரி எழுதும்போது வியாக்கியானம் அவர் வந்து ஒரு அழகா சொல்றாரு. 3 மார்க்கங்கள் மூலமா நீ இந்த வித்யனை சம்பாதிச்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணணும்ன்றார். இந்த பாயிண்ட் மனசுல வச்சுக்கிட்டு, சரியா? 3 மெத்தட்ஸ் இந்த வித்யனை வாங்கிக்கிறது. ஓகே, இது கூட அவர் கோட் பண்றது ஸ்மிருதியில சொல்லப்பட்ட விஷயம்தான். என்ன சொல்றாருன்னா, முதல் பாயிண்ட், குரு சுஸ்ரூஷயா வித்யா. குருவுக்கு சேவை பண்ணி வித்யை வாங்கிக்கோ. குருவே சேவை பண்ணி சுஸ்ரூஷையா. எப்படியோ என்ன பண்ற சேவை பண்ணி. 2வது வந்து புஷ்கலேன தனேனவா. உனக்கு வசதி இருக்கு, கொடுக்க முடியும்னா என்ன குருவுக்கு தேவைப்படுறதோ எதோ அதெல்லாம் வந்து அதுக்கு தனம் கொடு, பொருட்களை கொடு. அவரு உபயோகப்படுறதுன்னா புஷ்கலேனா நிறைய உன தகுதிக்கு தகுந்த போல் அப்படி கொடுத்துட்டாவது வித்யனை வாங்கிக்கிறது. சுஸ்ரூஷ மூலமாவது முயற்சி பண்ணு. அப்புறம் தனம் வேற, உனக்கு வேற எந்த விதமான நீ வந்து குருவுக்கு அந்த சககாரம் சகாயம் பண்ண முடியும் அந்த விதத்துல பண்ணி வித்யை வாங்கி. அதுவா வித்யா வித்யா இல்லைன்னா பை மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் பாலிசி. வித்யா வித்யான்னா இது வந்து இங்கே பிரம்மனிஷ்ட குரு கிட்ட இது செல்லாது. ஆக்சுவலி இந்த பாயிண்ட்
பிரம்ம வித்யை குருவுக்கு போய் நீ பிரம்ம வித்யை கொடுத்து என்ன வாங்கிக்கிற? எனக்கு வியாக்கரணம் நல்லா தெரியும், நான் வியாக்கரணம் சொல்லித் தரேன் உனக்கு. அப்புறம் உனக்கு தர்க்கம் தெரியுமா, அது எனக்கு சொல்லித்தா. நான் 1 hour உனக்கு கிளாஸ் எடுப்பேன், நீ 1 hour எனக்கு கிளாஸ் எடு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பொதுவாவே இந்த విద్యా విద్య అనేది లౌకికமா கூட உபயோகப்படுத்தலாம். நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். There are so many arts and கலைகள் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் மியூச்சுவல்லி. அப்படி கூட இந்த வித்யனை எப்படியோ உனக்கு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் நல்லா தெரியும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயே. நான் காராக்குழம்பு எப்படி வச்சு அது சொல்லித்தரேன். இல்ல நிறைய ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இப்படிதான் கத்துக்குவாங்க, பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ். அது வேற மல்டி லாங்குவேஜ் மல்டி ஸ்டேட்ஸ் பீப்புள் இருந்தா இன்னும் நல்லாவே வெரைட்டே இருக்கும். வித்யா வித்யா இது அந்த 2வது பாயிண்ட்டுக்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரம்மனிஷ்டனா இருக்கும் அவருக்கு என்ன வித்யா வேற நீ கொடுக்கு. அதான் நீ ஓகே, உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வேற ஏதாவது கரெக்ஷனு புக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா, அதெல்லாம் பண்ணு இல்லையா. தட் இஸ் ஆல்சோ சேவை தானே, அது ஒரு டைப் ஆஃப் வித்யா. ஸோ சம்வே அப்புறம் ஸ்தோத்திரத்துக்கு எல்லாம் பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணு எப்படியாவது பண்ணு. ஸோ அதுவா வித்யா வித்யா இந்த 3 தவிர சதுர்த்தம் ந ஏவ காரணம், வேற இன்னொன்னு 4வது வடி இல்லை. 4வது வடி இல்லை, ஏதோ ஒன்றும் இந்த 3த்துல ஏதோ ஒன்றும் வச்சாவது எப்படியாவது வித்யத்தினை வாங்கிக்கணும், வித்யனை வாங்கிக்கணும். அப்படின்னா பணம் கொடுத்து அதெல்லாம் கொடுத்து வாங்கினா வெளியில காலேஜுக்கு போய் வாங்கினது போல இங்க இவர் கேட்கவே இல்லையே. காலேஜில் முன்னாடியே எல்லாம் சொல்லி உனக்கு டேரிஃப் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால தான் சார் நான் எல்லாம் பே பண்ணியாச்சு, நீங்க சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் விஷ் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. பவுண்ட் டு டீச் மீ அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை. அதனாலதான் அங்க அதுக்கு மதிப்பு இல்லை. இருக்கு லௌகிக்க படிப்புல மதிப்புக்கு இடமே இல்லை, சரியா? அப்படின்னு சொல்லி ஆனந்தகிரி இந்த விஷயத்துல சொல்றாரு. என்ன இதோடைய கருத்துன்னா, மோரல் ஆஃப் த ஸ்டோரி, எதுவுமே ஓசிலோ வாங்கக்கூடாது. லௌகிகமா ஆவது ஆத்தியாத்மிகமா ஆவது, சரியா? முக்கியமா இந்த வித்யா, பிரம்ம வித்யா, இந்த வித்யா விஷயத்துல இப்படி ஓசியா வாங்கிட்டா நீ பிரம்ம ராட்சனா பிறப்பாயனே பயப்படுத்துது வேற சாஸ்திரம் பாருங்க. அப்படி மறட்டுறது சார், அப்படி இல்ல, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், அதே கூட ஏதோ இருக்கு, நான் அதுக்கு எழுதி வச்சுக்கல. பிரம்ம ராட்சசனா இருக்க வித்யன் வாங்கிட்டு சும்மா வாங்கி கூடாது అనేది கருத்து. சரி, இப்போ பிராமண் முதல் மந்திரம் ஸ்டோரி சொல்லியாச்சு நானு, சரியா? மந்திரம் படிச்சிருக்கோம், கதையும் சொல்லிட்டேன். இந்த முதல் சேலஞ்ச் பண்றதுக்கு இந்த பிராமணத்துல எப்படி எதுக்கு சேலஞ்ச் பண்றாரு, என்ன சந்தர்ப்பம் ஆயிடுச்சு சேலஞ்சுன்னு அதெல்லாம் இந்த 2வது மந்திரத்துல வரும். ஆனா முதல் மந்திரத்துல சேலஞ்ச் பண்றதுக்கு வந்தவர் அஸ்வலக பிராமண, அஸ்வலக பிராமணன், அஸ்வலக அவர் பேரு. அதனாலதான் இது அஸ்வல பிராமணம் இதுக்கு பேரு. இந்த சபையில ஆமா பெரிய ராஜா ஏற்பாடு பண்ற, நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறதுக்கே வந்தாங்களாமா. முதல் மந்திரத்துல இருக்கிறது இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் எப்படி நடக்கும், எப்படி எல்லாம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெரிய பெண்டான்னு போட்டு, ஸோ ஜஸ்ட் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு சில பேர்
ரசிக்கிறதுக்கு வருவான் இல்லையா? ரசிகர்கள் இருப்பான். அவங்கள ஒன்றும் ஒரு வார்த்தை பேச தெரியலனா கூட பட்டிமன்றத்துல பாருங்க நிறைய பேர் சிரிச்சுட்டு கை தட்டிட்டு உட்காருவானே ரசிகர். அப்படி சில பேர் வந்தாங்களாமா. இல்ல விஷயத்தினை நம்மளும் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்படி பல பேரெல்லாம் பெரிய கூட்டம் சபை ஏற்பட்டது. அப்புறம் அதுல சில பேரு நல்லாவே பாண்டித்யம் இருக்கிறவனு பகுமானம் அடையணும், பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இது வந்தவங்கள நிறைய பேர் வந்து குரு பாஞ்சால தேசங்களுக்கு சேர்ந்தவங்களை நாங்க ஏது இருக்கு. குரு பாஞ்சாலா நமக்கு ஃபெமிலியர் இந்த ரெண்டு பேரு. குரு வம்சம் அதுல இருந்து வந்தவங்களுக்கு அந்த கௌரவர்கள், பாஞ்சாலி பாஞ்சால தேசம் சரியா. குரு வம்சத்துல இருந்து வந்ததுனால இவெல்லாம் கௌரவர்கள். ஒரு தமிழ் ஆள் வந்து ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு கேள்வி கேட்கிறார். சார் சுவாமி ஏன் அந்த திருத்தராஷ்டிரனோட பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் கௌரவகான்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கௌரவமே இல்லையே அப்படின்னு கேட்டான். அப்பா அது தமிழ் பாஷையில இருக்கிற ப்ராப்ளம். அது கௌரவா இல்ல கௌரவா. அதனால அவங்களுக்கு வந்து கௌரவம் இல்லை, அது வேற விஷயம். அது கௌரவா அப்படி இருக்கும் தமிழ்ல. கௌரவம் இல்லை, அது வேற. அந்த பதத்தின் போய் ஒரு வார்த்தை எடுக்குமா, அது கஷ்டம். எங்க இது உபயோகப்படுத்துறதுன்னு சரியா. முக்கியமான போல் இருக்கிறவங்க. வேற முக்கியமான பதம் என்னன்னா இந்த மந்திரத்தில் அனுச்சானாமதா ஒரு வார்த்தை வந்துச்சு. எங்க நீங்க தேடிக்கணும். எங்க முதல் மந்திரத்தில் மூணாவது வரி, இது மந்திர புஷ்பம் தாங்க. பிராமணானாம் அனுச்சானாமதா அனே வார்த்தை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா வேதிக் ஸ்காலர்னு அர்த்தம், வேதவித்தன் அர்த்தம். இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து தைத்திரியத்திலும் சிஷ்யனுக்கு அனுசாசனம் அதெல்லாம் சொல்லும் போது அங்க வேதமனுச்சாச்சாரியோந்தே வாசின வேதமனுச்சாரியோந்தே வாசின மனுஷாஸ்தி அப்படின்னு ஒரு வரி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சத்தியம் வதா தர்மம் சர இதெல்லாம் சொன்னது. அதுக்கப்புறம் தான் என்ன இங்க பாரு, வேதம் அனுச்சாச்சாரிய வேதத்தினு வேதவித்தா இருக்கிற அந்த ஆச்சாரியர்கிட்ட போய் அந்தேவாசியா ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்டா இருந்து அனுசாசனமா இருந்து கிரமசிக்ஷனோட இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடணும்னு ஒரு பெரிய அப்புறம் லிஸ்ட் சத்தியமதா மாத்துறது எல்லாம் வரும் இதுல. அனுச்சாச்சாரிய அனுச்சா ஆச்சாரியா அனுச்சான ஆச்சாரியா. இங்க அனுச்சான மதன்னு சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. ஸோ அப்படிப்பட்ட பிராமணர்கள் எல்லாரும் அங்க கூடியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பதம். அப்புறம் பாதாகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. எங்க லாஸ்ட் என்ன அதுக்கு முன்னாடி தச பாதாக அப்படின்னு சொல்லி இங்க காவகான்னு சொல்லியாச்சு. உடனே தச பாதகான்னா ஒரு பசுமாடுக்கு 10 கால் இருக்கும் என்ன அப்படின்னு ஏதாவது புரியும். பாதம் என்ன பொதுவ காலு பாதம் வேறு தசன்றார் என்ன புரியாது. இது என்ன அர்த்தம்னா பாதாகன்னா இந்த இடத்தில் பாதக அப்படின்னு சொன்னா ஒரு மெஷர்மெண்ட். அது யாரோ எழுதிருக்காங்க எங்கோ காமெண்ட்ல, சங்கரர் அவளை கிளியரா கொடுக்கல. ஒரு அவுன்ஸ்ல என்ன சொல்றது 1/3 ஆஃப் தி அவுன்ஸ் அதை எடுத்துக்கணும்.
அப்படின்னு அது இங்க என்ன எடுத்துக்கணும்னா தச தச அப்படின்னா ஒரு மாடுக்கு 10 பவுன் கொடுத்தா அப்படி சொல்லுங்க சார். ஒரு மாடுக்கு 10 பவுன்னா இதுக்கு 5 இதுக்கு 5 எங்க சார்? ஒரு கொம்புக்கு ஆமா அவர் தங்கத்தினால செஞ்ச அது 5 பவுன் இங்க போடுங்க, 5 பவுன் இங்க போட்டுலாமா? காது இறங்கி வரும், எனக்கு தெரியாது. அவ்வளவு இருக்கும். அதனால இங்க ஒரு மெஷர்மெண்ட் அது சொல்லிற தச தச பாதா ஏகைகஸ்யாக ஒரு பசுமாடுக்கு ஸ்ருங்கயோகோ ஆபத்தா கொம்புக்கு கட்டு பூட்டப்பட்டிருக்கு. ஸோ 1000 நான் சாதாரண மாடு இல்லை, கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏன் இவ்வளவு பண்றாருன்னா இவருக்கு பிரம்ம வித்யன்னா ரொம்ப பிடிக்கும். வேற எல்லாத்துக்கும் கூட தானம் பண்ணுவாரு, இது தானம் பண்ணணும்னு பண்ணல, இப்படியாவது வச்சு இந்த சபை. அதனாலதான் அந்த சபைகளை கூட்டுறது, அவங்க எல்லாம் லிட்டரேச்சர், இந்த இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுனே அந்த காலத்துல ராஜாக்களுக்கு சில்பக்கலை பார்த்தீங்களா, புஸ்தகங்கள் அதெல்லாம் லிட்ரேச்சர் எல்லாம் போயிடுச்சு. அந்த மலை கல்லு மேல பண்ண ஸ்கல்ப்சரு, லெட்டர்ஸ், பெயிண்டிங்ஸ் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும். அது வர காலத்துல யாரும் பார்ப்பாங்கன்னு இல்லை, அப்ப இருக்கிற அந்த கலாக்காரர்களை போஷிக்கிறதுக்காக அவங்கள அவங்கள எல்லாரையும் காப்பாற்றணும். இப்ப கூட இந்த ஸ்கல்ப்டர் இப்போ ராம்லல்லா பண்ணார் இல்ல அவரு, அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் நாடு முழுசா அங்கங்க ஏதோ கோவில்கள் கட்டி அந்த கோவில்கள் மூலமா அவங்களை என்கரேஜ் பண்ணி வேலை. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்கல்ப்டர் அதெல்லாம் போகக்கூடாதுன்னு தமிழ்நாடுல முக்கியமா ரொம்ப ஒரு மாநிலத்துல ஒரு விதம். இங்க பாரத நாடு விவிதத்தாமே ஏகத்தா, விவிதத்துவம் இது ரொம்ப சிறப்பு. அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டாங்க, யாரோ ஒரு தர்மாத்மா, அதை நடத்தி அதை வளர்த்தணும்னு சொல்லி அப்படியே பண்றாங்க இருக்கு. அதெல்லாம் பண்ணாம எல்லாம் ஸ்கேம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி இருக்கிறதெல்லாம் நாசனம் பண்ணி இப்படி பண்ண வெரி இம்பார்ட்டன்ட். அது ராஜாக்கள் அந்த காலத்துல இருந்து அப்படி இருக்கு இது. சரி, இப்படி இந்த முதல் மந்திரத்தில் அந்த ஸ்டோரி, அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் சொல்லி இது இப்படிதான் ஆனதுக்கு அப்புறம் 2வது மந்திரத்தில் இந்த ஸ்டோரி தொடங்குறது, கண்டினியூஷன் ஆகிறது. எப்படி? தான் ஹோவாச பிராமணாः பகவந்தோ யோவோ பிரம்மிஷ்டः ச ஏதாகா உதஜதாமிதி தேஹ பிராமணாः ந தத்ருஷுः அதः யாக்ஞவல்க்யः ஸ்வமேவ பிரம்மச்சாரிணமுவாச்ச ஏதாः சோம்யோ दज सामस्रवा इति ता होदाचकार तेह ब्राह्मणाः चुक्रुदुः कथं नो ब्रह्मिष्टः ब्रुवीतेत्यथ ह जनकस्य वैदेहस्य होताश्वलो बभूव स हैनं पप्रच्छ त्वं नु खलु नो याज्ञवल्क्य ब्रह्मिष्टोऽसि इति स होवाच नमो वयं ब्रह्मिष्ठाय कुर्मः गोकामा एव वयगुं स्म इति तगं तत् एव प्रष्टुं दध्रे होता अश्वलः. Just for 5 minutes மட்டும். அப்புறம் என்னாச்சு, இப்படி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சபை கூட்டிடுச்சு. சபையில அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு ஜனகர், இங்க யாரு பிரம்மவித்தா வேதவித்தா நிரூபணம் ஆகிறாரோ அப்படின்னா எல்லாருக்கும் நடுவில் சிறந்த ஒரு விஷயம், நல்ல அறிவோடு இருந்து எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லி யார் யார் என்ன கேள்வி கேட்டா கூட அப்படி பண்ணா அவங்களுக்கு இப்படி பிரைஸ் கொடுப்போம்னு சொல்லி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி
பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யாக்ஞவல்கர் ஹீரோ ஆஃப் தி ஸ்டோரி இவர் என்ன பண்ணாரு, உடனே பிரம்மச்சாரி டிசைபிள் வந்திருப்பார்ல யாரோ கூட, அவன் வந்து ஹே பிரம்மச்சாரி வா అని சொல்லிட்டு கூப்பிட்டார். அந்த பிரம்மச்சாரி பேரு வந்து சாமஸ்ரவாஹா. அதுக்கப்புறம் அந்த சாமஸ்ரவா అనేదాకப்புறம் 3 நம்பர் போட்டிருக்காரு. அப்படின்னா ஓ சாமஸ்ரவா சாமஸ்ரவா அப்படின்னு கூப்பிட்டார் அவன் நீளமா. அப்புறம் கூப்பிட்டுட்டு இந்த பசு மாடெல்லாம் நம்ம ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார். அவனு குரு சொன்னது செய்யணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அவனை வந்து எல்லாம் கொண்டு போறான். அங்கே வச்சு காட்டுறாங்க. அங்க இருக்க பாரு எடுத்து. சங்கரர் இங்க இந்த சிஷ்யனு பேரு சாம ஸ்ரவா ஸ்ரவஹ. அப்படின்னா இவனுக்கு சாமவேதம் தெரியும். அப்போ யாக்ஞவல்கருக்கு சாமவேதம் கூட தெரியும். ஏன் சாமவேதம் கூடன்றீங்கன்னு, இவருடைய மெயின் பாப்புலாரிட்டி வந்து சுக்ல எஜுர்வேதம் எக்ஸ்பர்ட். இவர் சுக்ல எஜுர்வேதத்தை சேர்ந்தவர். அப்படின்னா சாமவேதமும் சொல்லி அப்படின்னா எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதானே பிரம்மவித் ஆக முடியும். அப்ப இல்ல சார் எங்களுக்கு ஹோப்பே இல்லையா டீல் ஆகவே. ஆமா சமஸ்கிருத பதங்களே நீங்க 4-5 சொல்றதுக்கு எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிருக்கு. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சரியா? அது அந்த காலம், இது இந்த காலம். நிறைய கன்செஷன். இப்படி படிச்சாவே போதும் 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 அப்படின்னு. அதனாலதான் அவருக்கு அந்த அவர் பேருன்னு சொல்லி என்னாச்சு, உடனே அங்க இருக்கிற பண்டிதர்கள் எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. ஓகே, எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. அதை சொல்லிருக்கு இங்க, கோபம் வந்துச்சு. என்ன வார்த்தை இந்த பேஜ்? சுக்ருதஹ சுக்ருதுஹு అంటే క్రోధిగళాయిట. எல்லாரும் கோபம் வந்துச்சு. கோபம் வராத என்ன? அது என்ன, இன்னும் ஒரு டிபேட் நடக்கல, நாங்க ஒன்றும் யாரும் எதுவுமே பேசல, என்ன தைரியம் சொல்லி 2 குற்றம் சாட்டுறாங்க இவர் மேல. என்னன்னா, இவ்வளவு ஆரோகண்டா எப்படி உங்களை நீங்க பிரம்மவித்து பிரம்ம வரிஷ்ணன் சொல்லிட்டு நீங்களே இடப்பட்டு நினைச்சுக்கிட்டா போதுமா? ஆரோகன்ஸ் தானே அது, கர்வம். அப்ப இந்த ஆரோகன்ஸ் கர்வத்தினால அடுத்தவங்களை எல்லாரும் நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு கோபம் வந்துச்சு. கோபம் வந்து சரி அப்படின்னு சும்மா எல்லாரும் இருக்கும்போது கொஞ்ச நேரம், ஏன்னா யாரும் முதல்ல அந்த பசுமாடெல்லாம் நான் எடுத்துக்க முடியும் நான் சொல்லி யாரும் சொல்லலை. யாரும் சொல்லாத கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துதான் யாக்ஞவல்கர் எல்லாம் எடுத்துனார். ஆனா காரணம் அது இல்லை, ஆக்சுவலி வரும். அப்புறம் என்ன ஆச்சு, ஹோதா அஸ்வலக, அங்க அஸ்வலுக்கு முன்னாடி ஒரு எக்ஸெக்டிவ் சேர்த்தப்பட்டிருக்கிறது, ஹோதா அஸ்வலக. அப்படின்னா இவர் வந்து ஜனகருடைய ஆஸ்தானத்துல, ராஜ ஆஸ்தானத்தில் அவர் செஞ்ச இந்த யஜ்னமும் இல்லைன்னா எப்பவுமே செய்யறதுக்கோ இருக்கிற ஒரு பிரீஸ்ட், ஒரு வாத்தியார். என்ன வாத்தியார்? ஹோதா. ஹோதான்னா யஜுர்வேதம், ஜனகரோட ஆஸ்தான ரிக்வேதம், ரிக்வேத கர்மங்கள் எல்லாத்தையும் செய்யறவனுக்கு ஹோதான்னு சொன்னோம் இல்லையா? ஹோதா, உத்காதா, சாமவேதத்துக்கு, அத்வர்யு, பிரம்மா, 4 வேதங்கள். இவர் ஜனகருடைய ஆஸ்தானத்தில் இருக்கனால அப்போ எப்படிப்பட்டவரா இருந்திருக்கணும்? அதுவேறே ரிக்வேத பூஜை
வாத்தியாரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஹோதா அஸ்வலகா என்ன கேள்வி கேட்கிறாரு. அது எப்படி நீங்க இப்படி அது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். ஏ அக்னவல்க்ய அவனு கலு நக யாக்ஞவல்க்ய, நீங்க எப்படி எங்களை எல்லாருமே யாருமே நாங்க பிரம்மன் வரிஷ்டர்கள் இல்லைன்னு நீ மட்டும் யாக்ஞவல்க்ய பிரம்மிஷ்டோசி அசிக்கு அப்புறம் கூட 3 அது கோபமா சொல்றது இது அந்த லாங்க பிரமிஷ்டோசி ஷார்ட் இல்ல இழுத்திட்டு 3 மாத்திரை சொல்ற இந்த பிரம்மிஷ்டா அசி நீங்க என்ன பிரம்ம வரிஷ்டனா அப்படி இருக்கிறவன் இவ்வளவு நாங்க எல்லாரும் கேட்காம எதுவும் நடக்காம நீங்க பாட்டி நீங்க ஜனகராவது எடுத்துக்கணும்னு சொல்லணும், நாங்காவது சொல்லணும், எதுவுமே சொல்லாம கோபத்தோட சொல்றாரு. சகோவாச்ச இதி வரைக்கும் அங்க சொன்ன அவன் யாரு அந்த அஸ்வலக மேலே வந்துச்சு பேரு. இங்க பிரம்மிஷ்டகான்னு அர்த்தம் கூட அந்த அனுச்சான் சொன்னோம் இல்லையா, அதேதான் அர்த்தம். பிரம்மிஷ்டக்கு அர்த்தம் அனுச்சான் சாயான்னு சொன்னோம் இல்லை இப்போ மாட்டா, அதேதான் பிரம்மிஷ்டானான்னு அதே அர்த்தம் தான். அப்போ அனுச்சான மதகான்னு சொன்னோம் பிரம்மிஷ்டா. ஹவு யூ கேன் டிசைட் ஹூ இஸ் ஹியர் பிரம்ம வித் ஆல் தட்? எதுவுமே டிஸ்கஷன் நடக்கல, யாரும் தீர்மானம் பண்ணல, ராஜா பண்ணலன்னு காட்டி கேட்கிறாரு. கேட்கும்போது நம்ம யாக்ஞவல்கர் ரொம்ப சிம்பிளா பதில் கொடுக்கிறாரு. என்ன அண்ணா முதல்ல என்ன பண்றாரு, ரொம்ப ஹம்பிள் அடக்கத்தோட அப்புறம் இன்னோசென்ட்டா நமஸ்காரம் பண்றார். சகோவாச்ச நமஹா வயம் பிரம்மிஷ்டாய குர்மஹா. யாரு அந்த பிரம்மிஷ்டனோ இதுல அப்படிப்பட்ட அந்த பிரம்மிஷ்டனுக்கு நானும் முதல் நமஸ்காரம் பண்றேன் என்ற. யாரும் தெரியாது நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு பாருங்க, ரொம்ப அந்த டவுன் டு த எர்த். அதனால நம்ம சின்ன சின்ன இதுவரை கூட்டிட்டு போனாரு மாடுன்னு சொன்னது கரெக்டு தான். ஆனா அது உடனே நம்ம இவருக்கு ஆரோகன்ஸ், இவருக்கு நம்மளை மதிக்கல, அப்புறம் நீயே எடுத்துக்கணும் பாத்தீங்களா. அதனால இல்லாததை எக்ஸாசரேட் பண்ணி நினைச்சுக்கிட்டு அது பெருசா எக்ஸ்போஸ் பண்றது நம்ம எல்லாரும் புத்திசாலிகள். யாக்ஞவல்கர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கோ காமாக ஏவம் வயகும் ஸ்மா, எனக்கு மாடு தேவைப்படுறது அதனால எடுத்துக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு சிம்பிள் ஆன்சர் கொடுத்தேன். இது திஸ் இஸ் கரெக்ட் ஓன்லி, நாட் ஏதோ சும்மா சொல்லி சமாளிச்சுக்கிறாருன்னு இல்ல. எனக்கு மாடு தேவைப்படுறது, நான் பிராமணன் தான், அதனால அவர் கொடுக்குறேன்னாரு. எனக்கு நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் காலையில் காஃபி போட்டு கொடுக்கணும். யாக்ஞவல்கர் எவ்வளவு பெரிய குருகுலமோ, எத்தனை சிஷ்யர்கள் என்னமோ, அதனாலதான் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதனால மைத்திரிக்கு இன்னும் காத்தியாயனுக்கு நான் பிரிச்சு கொடுத்துட்டு போறேன்னாரு. ஏன்னா கமண்டலமா கொடுக்க போறாரு. கமண்டலம் மட்டும் கொடுத்திருந்த காத்தியாயனி சும்மா இருந்திருப்பானா? காத்தியாயனி பிரம்ம வித்வன்னு கேட்கல, குட், நிறையவே எனக்கு பிரிச்சு கொடுத்தாரு. சரி, மொத்தத்துல அத சொல்றாரு, கோ காமஹா ஏவம் வயகும் ஸ்மா, எனக்கு ஐ வாண்ட் தெம் ஸோ ஐ டுக் தெம் அப்படின்னு நம்ம இன்னோசென்ட்டா ஹம்பிளா நமஸ்காரம் பண்ணி பதில் கொடுத்தாரு. ஆனா அப்படி இல்லை, நான் சில கேள்விகளை கேட்க போறேன். இது சபை வாதனைக்கு கூப்பிடப்பட்டதுனால மாடு பத்தி இருக்கட்டும் அப்புறம், பட் யூ ஹாவ் டு ஆன்சர் மை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வலக முதல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யாக்ஞவல்கர் கூட கேட்க போறாரு. 3வது மந்திரம் 6வது மந்திரம் வரைக்கும் 4 கேள்விகளோட 4 பதில் அதுலயே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி
7 నుండి 10 వరకు இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். மோஸ்ட்லி இது எல்லாமே கூட கொஞ்சம் கர்ம உபாசன விஷயமா தான் இருக்கும். அதுக்கு அழகா பதில் கொடுப்பாரு. தென் he withdraws. அஸ்வல ஒத்துக்கிட்டு அவர் போய் உட்காருவா. ஒருத்தன்னு ஜெயிச்சா போதுமா என்ன? இன்னும் சபை மொத்தம் ஓகேன்னு சொல்லணும் இல்லையா? அந்த சர்வஜ்ஞ பீடம் மேல சங்கரர் உட்காரணம்னா காஷ்மீர் வித்யாக்ஷேத்திரத்தில் எல்லாரும் ஏக கண்டமா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கணுமே. அதனால அடுத்த இன்னொருத்தனும் வருவாங்க. இப்படி 8 பேர் வருவாங்க. அடுத்த விஷயம் நம்ம அந்த கேள்விகள் என்ன அதெல்லாம் அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.